அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது நம்ம எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக பயிற்சியை பார்க்க போறோம். இந்த முறை நமக்கு கொடுத்தவர் மிஸ்டிக் செல்வம் ஐயா. இந்த முறையை நீங்க பயன்படுத்துறது எப்படிங்கறத பத்தி இந்த பகுதியில் நாங்க கொடுக்கிறோம். பொதுவா நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட ஆழ்மனதுல கலந்து அந்த ஆழ்மனதோட சக்தி பிரபஞ்ச சக்தியோட கலக்கும் போது நம்மளோட எண்ணங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். இதற்கு நம்ம முன்னோர்கள் நிறைய தாந்திரிக வழிமுறைகளை பயன்படுத்தி இருக்காங்க. அந்த வழிமுறையில ஒரு வழிமுறையை இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு அடி நீளமும் ஒரு அடி அகலமும் உள்ள ஒரு வெள்ளை நிற அட்டையில பச்சை கலர் இங்கு கொண்டு ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சு அந்த ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு கீழே ஓம் சிவ சிவ ஓம் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு அந்த வெள்ளை நிற அட்டைய கிழக்கு திசையை பார்த்து வச்சுட்டு நீங்க கிழக்கு திசையில இருக்கக்கூடிய அதைய உங்களுடைய புருவ மத்திக்கு நேரா அந்த ஸ்வஸ்திக் சின்னம் வர மாதிரி வச்சுட்டு நீங்க அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை கண்ணாட பார்த்துட்டு உங்க மனசுக்குள்ளார ஓம் சிவ சிவ ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை ஜெபிச்சுட்டே வரணும். ஜெபிச்ச பிறகு நீங்க உங்களுடைய ஆசைகள் உங்களோட எண்ணம் ஏதாவது ஒரு எண்ணம் தான் வைக்கணும். பல எண்ணங்களை வைக்க கூடாது. ஏதாவது ஒரு எண்ணத்தை நீங்க அந்த ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு அர்ப்பணிக்கிறதா நினைச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குன்னா இந்த மந்திரம் சொன்ன பிறகு நீங்க உங்களுக்கு ஆசைப்பட்ட காரை அந்த ஸ்வஸ்திக் சின்னத்துக்கிட்ட நீங்க அர்ப்பணிக்கிறதா நினைச்சுக்கோங்க. கற்பனை பண்ண பிறகு தினமும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த ஸ்வஸ்திக் சின்னத்துக்கிட்ட இருக்கக்கூடிய நீங்க ஆல்ரெடி கொடுத்திருக்கிற அந்த கற்பனை காரை நினைச்சிட்டே இருங்க. அப்படி நினைக்கும் போது அதே கார் உங்க வாழ்க்கையில ரொம்ப சீக்கிரமா வரும்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. மிஸ்டிக் செல்வம் ஐயாவும் இந்த வழிமுறையை நமக்கு கொடுத்திருக்காங்க. இதை எல்லாருமே பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா இதுல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். மிக்க நன்றி.